Warahmatullahi ta'ala wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin ashrafil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. Ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنساب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وإفتخار المتقين تاجر الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்விற்கு எல்லாம் புகழும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கே ஜும்ஆவிற்காக முன்னணி வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இன்று மட்டும் அல்லாமல் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்திற்கும் பேர் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் ஜும்ஆவில நரகம் 7 அதனுடைய தர வேறுபாடுகளை குறித்து நாம் பேசியிருந்தோம். இந்த வாரம் ஜும்ஆவில தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் வாரம் வாரம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். அதிகமான மக்கள் வந்து இருந்தாலும், இன்னும் வெளியே இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியோர்கள் பள்ளியின் பக்கம் கொஞ்சம் வேகமாக விரைந்து வாருங்கள். மணியத்திற்குரியவர்களே, இந்த வாரம் ஜும்மாவுடைய தலைப்பு மதி கெடுக்கும் மது என்கிற ஒரு நல்ல தலைப்பின் கீழ் பேச ஆசைப்படுகிறோம். மணியத்திற்கு, அதாவது சாராயத்தை பற்றி பேசணும் என்கிற ஒரு தலைப்பு. மணியத்திற்குரியவர்களே, அதாவது இந்த தலைப்பு எடுப்பதற்கு முன்னால் அதிகமான செய்திகளையும் சரி, அதிகமான வரக்கூடிய செய்தித்தாள்களை பார்த்து கண்டிப்பாக இந்த வாரம் ஜும்மாவில் நாம் கண்டிப்பாக குடியை பற்றி பேச வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலைப்பு. கணியத்திற்குரியவர்களே, உலகம் முழுவதும் பிரச்சனைகள், எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள். செய்திகளை கேட்க முடியவில்லை, கேட்டாலும் உள்ளங்கள் எல்லாம் பதறுகிறது, துடிக்கின்றது. அந்த அளவு கொடூரமான செய்திகள். எல்லாத்திற்கும் பின்னாடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மது, குடியாகத்தான் இருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள், சண்டைகள். அந்த சண்டைக்கு முழு காரணம் ஆணிவேராக என்ன இருக்குதுன்னு பார்த்தா, உலகத்தில் ஏறத்தாழ 98% குடியின் மூலமாக எல்லாம் வாழ்க்கைகளும் சீரழிந்து போகிறது. அடுத்ததாக எல்லா இடங்களிலும் விபச்சாரம், பாலியல் பலாத்காரம், விபச்சாரம் நடக்கிறது. அதற்கு ஏன் நடக்கிறது என்று சொல்லி பார்த்தால், செய்தித்தாளில் கடைசியாக குடி போதையில் விபச்சாரம் செய்து விட்டார்கள் என்பதாக இந்த வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. கணியத்திற்குரியவர்கள், உலகம் முழுவதும் குடியில் மயங்கி தவறுகள் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. கணியத்திற்குரியவர்கள், குடிக்காரங்க 3 விஷயத்தை கையாளணும். குடியை பற்றி சில பெரியோர்கள் எழுதிய புத்தகத்தில் எடுக்கப்பட்ட வார்த்தைகள் 3. தொடர்ந்து குடிக்கக்கூடியவன் என்ன அப்படின்னு சொன்னால், எப்போவுமே மகிழ்வு நிலையில் இருப்பான். மகிழ்வு நிலை. இதற்கு முன்னாடி அரபி வாசகத்தை ஒன்று கவனிக்கணும். அரபியில் குடிக்கு என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால் ஹம்ர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹம்ர் அப்படின்னு சொன்னால் குடிக்காரன், குடிக்கிறது அர்த்தம். இந்த ஹம்ருக்கு தமிழில் டிக்ஷனரி எடுத்து பார்த்தா அப்படின்னு சொன்னால் திரையிடுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கணியத்திற்குரியவர்கள், பெரியவர்கள் எழுதக்கூடிய புத்தகத்தில் பார்த்தா குடிக்காரங்க எப்போவுமே 3 நிலையில் இருப்பார்கள். ஒன்று, எப்போவுமே மகிழ்வு நிலையில் இருப்பாங்க. 2வது தளர்வு நிலையிலே இருப்பாங்க. 3வது எப்போவுமே மயக்கத்திலே இருப்பாங்க.
கணியத்திற்குரியவர்ல ஒன்றாவது மகிழ்வி நிலை என்பது தொடர்ந்து குடிக்கக்கூடியவன் அவனுடைய உடலெல்லாம் செயலிழந்து அவனுடைய மூளை கெட்டு போய் எப்பொழுதுமே என்ன நடந்தாலும் சரி சிரித்துக்கிட்டே தான் இருப்பான். எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். எந்த ஒரு தவறு நடந்தாலும் சரி, எந்த ஒரு நல்லது நடந்தாலும் சரி, அவனுக்கு எதுவுமே தெரியாது, சிரிப்பு மட்டும்தான் தெரியும். கணியத்திற்குள்ள இரண்டாவதாக குடிக்கக்கூடியவன் ஒருவன் அவனுடைய மூளை மயங்கி போய் அவனுடைய அறிவு கெட்டு போய் அவன் எப்படி தெரியுமா இருக்கிறான்? கணியத்திற்குரிய பெரியோர்கள் எழுதிய வார்த்தைகள் இப்படியே பதிவு செய்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அவன் எப்போவுமே தளர்வு நிலையில் இருப்பான், ஆடிக்கிட்டே இருப்பான். மூன்றாவதாக எப்போவுமே மயக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லும்போது அறிவும் இழந்து போயிடுது, புத்தியும் கெட்டு போயிடுது. அப்படி இருக்கும் பொழுது அவன் எழுந்து தெருவில் நடக்கும் பொழுதும் சரி, அவன் பேசும் பொழுதும் உளரக்கூடிய வார்த்தைகள் தான். பார்க்கக்கூடியவர்கள் போதை மயக்கத்தில் பேசுகிறான் பாருடா என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்மால் கேட்க முடிகிறது. கணியத்திற்குரியவர்கள் லஹாக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி மன்னவர்கள் ஒரு மிகப்பெரிய இறைநேசர். இந்த லஹாக் இறைநேசரை பற்றி யாருக்குமே தெரியாது அதிகமாக. இந்த லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு மனுஷனை பார்ப்பாங்க, அவர் குடிச்சுக்கிட்டு இருப்பார். ஏன்பா குடிக்கிறேன் என்று கேட்கும்பொழுது அப்போ அவர் சொல்லுவார், என்னுடைய உடல் இருக்க நான் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஜீரணமாகுவதற்காக நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது லஹாக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அம்மா ததுஹபு அன் தீனிக்க வாக்குலுக்க, நீ குடிக்கக்கூடிய அந்த சாராயம் உன்னுடைய மார்க்கத்தையும் உன்னுடைய மூளையும் சேர்த்து ஜீர்ணித்திருது, உனக்கு பரவாயில்லையா என்று கேட்கும்பொழுது அவன் வாயடைத்து போனான் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளவார்கள். கணியத்திற்குரியவர்கள் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரில் எழுதுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தனை நான் பார்த்தேன், தஃப்சீரில் பதிவு செய்யப்பட்டுள்ளவார்கள், ஒருத்தனை நான் பார்த்தேன், சுத்தமாக இருக்கக்கூடியவன் தான் அவன், ஆனாலும் அன்னைக்கு போதையில் இருக்கக்கூடிய அவனை நான் பார்க்கும் பொழுது அந்த குடியில் அவனுடைய முகத்தை சுத்தம் செய்வதற்கு வேறு எங்கும் தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் அவன் சிறுநீரை கழித்து அந்த சிறுநீரால் முகத்தை கழுவுகிறான். ஆக ஒருவன் குடிக்கும் பொழுது அவன் மூளை கெட்டு போகிறது, அவன் அறிவு நாசனமாகிறது என்பதாக குர்தீபாம் எழுதுவார்கள். கணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய வெளிப்படையான விஷயங்கள் இங்கே இருக்கும் நான் இல்லை, எல்லாருமே பார்த்துருக்கலாம், எல்லாமே பார்த்துருப்பீங்க. 5 அறிவு இருக்கக்கூடிய மிருகங்கள் இந்த இடத்துல டாய்லெட் இருக்குது, இந்த இடத்துல சிறுநீர் இருக்குது என்று பார்த்து படுப்பதில்லை, எங்க இருந்தாலும் படுத்துக் கொள்வது. ஆடைகள் இல்லையே உடம்புல, நமக்கு வெக்கமாக இருக்குது என்று எந்த மிருகங்களும் நினைத்ததில்லை. அதே மாதிரி இன்னைக்கு குடிக்கக்கூடிய மக்கள்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அவங்க தெருவில் படுக்கக்கூடும் பொழுது அவன் உடம்புல இருக்கக்கூடிய ட்ரெஸ் ஆடைகள் விளங்கி இருக்குது, அவனுடைய மர்மஸ்தானங்கள் தெரியுது. இதை குறித்து அவன் கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் அசிங்கப்படாமல் படுத்திருக்கிறான்னு சொன்னா கணியத்திற்குரியவர்களே, மிருகத்தை விட கேவலமா போயிட்டான் என்பதுதான் மறுக்க முடியாத வார்த்தை. கணியத்திற்குரியவர்களே, அந்த இடத்துல டாய்லெட் இருக்குதா இல்லை சிறுநீர் கழித்து இருக்கிறாங்களா எதுவுமே தெரியாது. உட்காந்து குடிக்கிறான், குடிச்சிட்டு அப்படியே விழுந்து கிடக்கிறான். கணியத்திற்குரிய அவ்வளவும் கேவலமான ஒரு விஷயம். இந்த இந்தியாவுடைய சட்டத்தை கூட நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செய்வேன். இந்தியாவுடைய சட்டம், இந்த சட்டத்தை நீங்கள் கேட்டாலே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இஸ்லாம் மார்க்கத்துடைய சட்டம் குடிக்கவே கூடாது, குடித்தா ஹராம், அவ்வளோதான் இஸ்லாம் மார்க்கத்துடைய சட்டம். இந்தியாவுடைய சட்டம் என்ன தெரியுமா? குடிச்சிட்டு ஒருத்தன் ரோட்டில் படுத்தா அவனை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணணும், ஜெயிலில் கொண்டு போய் போடணும். குடிச்சிட்டு அவன் வீட்டில் போய் படுத்தா அது ஒன்றும் தப்பு இல்லை. இது இந்தியாவுடைய அரசாங்கம் சட்டம். ஆனால் இஸ்லாம் சட்டம் அப்படி இல்லை, குடிக்கவே கூடாது, குடிச்சா ஹராம் என்பதாக இஸ்லாம் மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய சட்டங்கள். அநியத்திற்குரியவரில் ஒருத்தர் வராரு, ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து குடிக்கக்கூடாதாமே, நீங்கள் ஒரு நாளாவது குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நவுது பில்லா, அல்லாஹ் காப்பாற்றணும், நம்முடைய மானத்தையும் மரியாதையும் விழுங்கக்கூடியது அந்த குடி. அதனால் அந்த மதுவெல்லாம் குடிக்கக்கூடாது, அவனுடைய எவ்வளவு முடியுமோ அவளை அவ்வளவு அசிங்கப்படுத்தக்கூடியது அந்த மது, அதெல்லாம் குடிக்கக்கூடாது என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. இணையத்திற்குரியவல்ல, இன்னைக்கு விஞ்ஞானிகளுடைய ஆய்வு அதிர்ச்சி உண்டாக்குது, எவ்வளவு ஆபத்துகள் இருக்குது.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தையில் கடைசியில் ஒரு வார்த்தை ஆண்மை இழந்த ஒருத்தனாக திகழ்கிறான் என்பதாக பதிவு செய்கிறாங்க. கணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு ஆய்வு பேசுகிறது, ஒருவன் குடிக்கும் பொழுது அவனுடைய வயிற்றுக்குள் செல்லும் பொழுது பெரிய குடல் சிறிய குடல் என்பது எல்லா வயிறில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களிலும் புண்ணுகள் ஏற்படுவதாக ஆய்வு பேசுகிறது. அதே போல குடிக்கக்கூடியவன் புற்றுநோய் உண்டாகிறது என்பதாக ஆய்வு பேசுகிறது. இணையத்திற்குரியவர்களே, ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் கெட்டை அணுக்கள் சோர்வடைகிறது என்பதாக ஆய்வு பேசுகிறது. இதயத்தின் ஓரமாக ஓடக்கூடிய சிறு சிறு நரம்புகள், அந்த நரம்புகள் எல்லாம் புடைக்கிறது என்பதாக ஆய்வு பேசுகிறது. இவ்வளவு ஆபத்துகள் இருந்தாலும், ஆபத்து தெரிந்தும் கூட இந்த மக்கள் அந்த குடியில என்னதான் இருக்குதுன்னு தெரியல. கணியத்திற்குள்ள அதை குடிச்சிட்டு தெருவில் படுத்துட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் அசிங்கத்தை சுமந்துட்டு போகிறாங்க. ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லட்டுமா? குறிப்பாக இந்த சமுதாயத்தில் எல்லா இடங்களிலும் 14 வயசுக்கு மேலே போனால் அவன் எல்லாமே குடிக்க ஆரம்பிச்சாங்க. சின்ன பிள்ளைகள் உட்பட, பெரியவங்க உட்பட, வயசு மரியாதைலாம் தெரியறதில்லை. சின்னவன் 4 குழந்தைய பெற்றவன் கூட ஒன்றா அமர்ந்துக்கிட்டு வெளிப்படையாக சொல்ல போனால் வாப்பா புள்ளியுடைய அந்தஸ்து குறிக்குது. இப்படி குறித்து வாப்பாவும் புள்ளியும் ஒன்றா உட்காந்து குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. கணியத்திற்குரியவர்களே, ஒன்று சொல்கிறேன், அல்லாஹ் திருவசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லக்கூடிய வார்த்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். அந்த குடியும் சூதாட்டத்தையும் சிலைகளை வணங்கக்கூடியதெல்லாம் ஷைத்தானுடைய செயல். அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொண்டால் அல்லாஹ் உங்களை வெற்றி பெற செய்வான். 5வது சூறாவில் 90வது வசனத்தில் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்யலாம். ஆனால் இன்னைக்கு இந்த குடியில் எவ்வளவு மயங்கி இருக்கிறார் என்று சொல்லும் போது கண்ணியத்திற்குள்ள மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. தாரிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி வராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலுல்லாஹ், எங்கள் ஊரில் ஒரு இடத்துல திராட்சை பழத்தை எடுத்து அதை புளிஞ்சு அதனுடைய வரக்கூடிய சாரை கொண்டு வந்து வச்சு அதை ஒரு மதுவாக சாராயமாக விற்பனை செய்கிறாங்க. அதை வாங்கி குடிக்கலாமா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் கூடாது அப்படின்றாங்க. 2வது முறை யா ரசூலுல்லாஹ், சாராயத்தை கொஞ்சம் குடிச்சோன்னா கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கூடாது அப்படின்றாங்க. 3வது முறை யா ரசூலுல்லாஹ், அந்த மதுபானத்தை நாங்கள் குடிக்கும் பொழுது எங்களுக்குள்ள புற்றுணர்ச்சிகள் உண்டாகுது என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லைஸ பி அன்னஹு ஷிஃபா, நீ நினைக்கிறியா அது உன் உடம்புக்கு நல்லது தருது நினைக்கிறியா, வலாகின்னஹு தாவுன், அது உனக்கு நோயாக உண்டாகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸின் வாயிலாக நம்மால் காண முடிகிறது. கணியத்திற்குரிய சாராயம் என்பது வெளிப்படையாக கொள்ளக்கூடியதல்ல, வெளிப்படையாக கொள்ளக்கூடியதல்ல. பெரும் உலகத்துடைய கல்வி அறிஞர் சொல்லும் போது சைலண்ட் கில்லர், அப்படியே ஸ்மூத்தாக சாவடிக்கக்கூடியதான் சாராயம். சைலண்ட் கில்லர், அப்படியே ஸ்மூத்தாக இருந்து சாவடிக்கக்கூடிய அந்த மதுவை இன்னைக்கு குடிச்சிட்டு கணியத்திற்குரியல கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் அசிங்கப்படுத்துகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு வார்த்தையை பதிவு செய்வாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணுங்க. ஒரு விபச்சாரி அவள் யாரு கூட நினைக்கிறாளோ அவ கூட உடல் உறவு கொள்ளணும். அப்போ கடைசியில் சுற்றி கித்தி பார்க்குறா, ஒரு நல்ல தொழுவாளி, ஒரு அந்த விபச்சாரி ஒரு தொழுவக்கூடிய ஒரு மனிதனை பார்க்குறா, நல்லா 5 வேளை தொழுகிறாரு, இவரு கூட சேரணும்னு முடிவு எடுத்ததுக்கு பின்னால் அந்த விபச்சாரி என்ன செய்கிறா அப்படின்னு சொன்னால், தான் கிட்ட வேலை செய்யக்கூடிய அடிமையை அழைச்சி போய் அந்த ஆபிதை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். என்னன்னு கூப்பிட்டா அவர் வருவார், நான் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடு. பொய் சொல்லி அழைக்கப்பட்டவொடனே ஆபிது வராரு. வந்த உடனே கதவை பூட்டிட்டு, நீங்கள் 3 விஷயம், அந்த 3த்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இந்த கதவை திறந்து இங்கே வெளியே போகணும். இல்லை சொன்னால் நானே கத்தி ஊர் மக்கள் இடத்துல என்னை விபச்சாரம் செஞ்சுட்டு போகிறாரு இந்த தொழுகையாளி என்று சொல்லி உங்கள் மேலே பழியை இட்டுடுவேன் என்று சொல்லும் பொழுது என்ன பழக்கம் சொல்லும் பொழுது அப்போ அந்த விபச்சாரி சொல்கிறாங்க, ஒன்று சாராயம் குடிக்கணும், மது குடிக்கணும், இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய எங்கள் குழந்தையை சாப்பிட்டு, அப்படி இல்லைனா என் கூட விபச்சாரம் செய்யணும். 3த்தையும் கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய அந்த மனிதர், சரி சாராயம் குடிக்கிறது கொஞ்சம் சின்னது மாதிரி தெரியுது, குடிச்சிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த சாராயத்தை குடிக்கிறாரு. குடித்த வண்ணம் மதி கெட்டு போகுது. அந்த பெண்ணுடன் விபச்சாரம் செய்கிறார். செய்யும் பொழுது அந்த குழந்தை தொந்தரவு கொடுக்கும் பொழுது குழந்தையும் கத்தல் செய்து விட்டார், வெட்டி விட்டார் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. கணியத்திற்குரியவர்களே, ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் இந்த ஹதீஸ் நசையில் அந்த வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. கணியத்திற்குரியவர்களே,
கெட்டதற்கு எல்லாவற்றுக்கும் மதுதான் காரணமாக இருக்குது. எல்லா விஷயத்திற்கும் மதுதான் காரணமாக இருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் நம்ம எல்லா மூலையில எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் சண்டைகள் ஏற்படும் சொன்னால் அது மதுவில். இந்த கொரோனா சமயத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பள்ளிக்கூடம் திறக்கலை, ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் மூடப்பட்டு குறிப்பிட்ட மக்களை மட்டும் எதிர்த்து அனுப்பப்பட்டது. ஆனால் முதலில் திறக்கப்பட்ட ஒரு கடை அப்படின்னு சொன்னால் மதுபான கடை தான். மதுபானம் இல்லை, டாஸ்மார்க்குன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெளிவாக புரியும். சாராயம் கடைகள் முதலாக திறக்கப்பட்டது. காரணம், அதில் மக்கள் அவ்வளவு மூழ்கி இருக்கிறாங்க. கணியத்திற்குரியல இன்னும் சில விஷயங்களை சொல்ல போனால் அதிகமான செய்திகளில் ஏறத்தாழ 2006 2011 வரலாம் எந்த செய்தித்தாளை எடுத்து பார்த்தாலும் சரி, பணம் கேட்டு குடிப்பதற்காக பணம் கேட்டு மனைவி பணத்தை கொடுக்கல, அதனால் கணவன் கழுத்தை அறுத்து சாவடித்தான் என்பதாக நிறைய செய்திகள். கணியத்திற்குரியவர்களே, அவ்வளவும் பிரச்சனைகள் நடக்குது என்று சொன்னால் காரணம் ஒன்றே ஒன்று தான், அவன் குடிக்காரனாக இருக்கிறான். ஷிருக்கு, இணை வைப்பது, குடி ரெண்டும் சேர்ந்தவன் தான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நல்லா கவனிக்கணும். யார் யாரெல்லாம் மௌத்தா போகிறாங்களோ நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அவன் அல்லாஹ்வை இணை வைத்தமாறு சந்திப்பான், காஃபிராக சந்திப்பான் என்பதாக ஹதீஸ். தினமும் தொடர்ச்சியாக ஒருத்தன் குடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் இம்மாத்த காஃபிர், அவன் மௌத்தா போகும்போது காஃபிரா மௌத்தா போகிறான். களிமா வாயில நுழையாது, தொடர்ச்சியாக குடிக்கக்கூடியவன். ரசூலுல்லாஹ் ஒரு படி மேல் வச்சு சொல்கிறாங்க, அவன் ஒரு நாள் குடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் தொழுகக்கூடிய 40 நாள் தொழுகையே கூடாது என்று சொல்லப்படுகிறது. நேதிக்குள்ள இவ்வளவும் தெரிந்தும் கூட இன்னைக்கு மக்கள் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்களும் குடிக்கிறாங்க, எல்லாமே குடிக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்கள் குடிக்கிறத பார்க்கும் பொழுது மனசு இன்னும் வருத்தமாக இருக்குது. புகாரி இமாம் அதுபுல் முஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில் எழுதுகிறாங்க. புத்தகத்துடைய பெயர் அதுபுல் முஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய புத்தகம். அதில் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் குடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நீங்கள் சலாத்தை சொல்ல வேணாம். ஒருவன் குடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நீங்கள் சலாம் சொல்ல வேணாம். ஒருத்தன் குடிச்சிட்டு நோயில் படுத்திருக்கான்னு சொன்னால் நோய் விசாரிக்க போக வேண்டாம் என்பதாக சொன்னது புகாரி இமாம். எவ்வளவு பெரிய தலை சிறந்த இமாம் சொன்ன வார்த்தை. எதுவுமே செய்ய வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? அவன் மேலே அல்லாஹ்வுடைய லானத்து சாபம் இறங்கிக்கிட்டே இருக்குது. அப்படியே அவனுக்கு நீங்கள் போய் விசாரிக்கவும் தேவையில்ல, சலாமை சொல்ல தேவையில்லை என்பதாக அதுபுல் முஃப்ரீத் என்கிற புத்தகத்தில் இமாம் புகாரி இமாம் அவங்க பதிவு செய்கிறாங்க. இணையத்திற்குரியவர்கள் எல்லாமே வெறுக்கிறாங்க, குடிக்காரனை எல்லாமே வெறுக்கிறாங்க. தான் கூட படுக்கக்கூடிய மனைவி, இருக்கக்கூடிய மனைவி எவ்வளவு வெறுத்திருப்பா, ஆனாலும் என்ன செய்யறது, நம்முடைய கணவனாக ஆகி போயிட்டான். இன்னைக்கு உலகத்தில் என்ன தெரியுமா, ஒரு வாக்கியத்தை ஒன்று பிடிச்சிக்கிறாங்க, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். கணியத்திற்கு ஒரு வார்த்தை நல்லா கவனிக்கணும். இந்த மனைவிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தியாகம் என்ன தெரியுமா? ஒரு குடிக்காரன் கூட இத்தனையோ வருஷம் குடும்பம் நடத்துறது மிகப்பெரிய சிரமம். அதே போல அந்த பிள்ளைங்க அவங்களை என்னுடைய வாப்பான்னு சொல்றது கூட வெட்கப்படுறாங்க. அவ்வளவு குடி போதைகள். கணியத்திற்குரியல இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், விஷால கடைசியில் நம்ம சொல்லுவோம். ஒரு கதை ஒன்று படித்தேன். அந்த கடையில் எழுதப்பட்டுள்ள வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், அப்துல் காதர் ஒருவனும் அந்த மாற்று மத சகோதரர் ஒரு பேர் ரமேஷோ சுரேஷ் ஏதோ ஒரு பேர் போட்டுருந்துச்சு. அந்த பேர் போட்டுட்டு நான் அவங்க வீட்டுக்கு வரேன்டா என்று அந்த அப்துல் காதர் பையன் பேசும்பொழுது, கண்டிப்பாக வரியாவான்னு சொல்லி அந்த மாற்று மத சகோதரர் பையன் கொண்டுட்டு போனோன்னு அவங்க வாப்பா மாதிரி சந்தோஷமாக பேசுகிறான், விளையாடிட்டு வந்துடுறான். வந்ததற்கு பின்னால் நான் உன்னை என் வீட்டுக்கு கொண்டு போனேன்ல, நீயும் என்ன உன் வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அந்த அப்துல் காதர் பையன் கூட இந்த பையன் வரும்பொழுது, வேணாடா நீ வராதரா, வந்துட்டான். வந்ததற்கு பின்னால் வீட்டுக்குள் வாசல் வழியை நுழையும் பொழுது வெளியே, இது ஒரு கற்பனை கதை தான், நிஜமான கதைகள் இல்லை. கதைகள் வரும்போது ஒரு உதாரணத்துக்கு பயானில் சொல்லலாம். இந்த நேரத்துக்கு அந்த வாசலில் கால் வைக்கும் பொழுது ஒருத்தன் படுத்துக்கிட்டு புலம்புறான், கத்திக்கிட்டு இருக்கிறான், தாயை பற்றி அசிங்கமாக பேசுகிறான். உடனே வெளியே வந்தவனே, யாருடா இது, ஏன்டா இப்படி குடிச்சிட்டு சத்தம் போடுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்போ அந்த பையன் சொன்ன வார்த்தையை அந்த கதையில் கடைசியில் எழுதுவாங்க, யாரோ ஒரு குடிக்காரன்டா, யாருன்னு தெரியல, வெளியே நின்று சும்மா படுத்து கத்திக்கிட்டு இருக்கான். அந்த குடிக்காரங்கிட்ட நம்ம என்ன பேசுறது, எங்க வாப்பா வெளியே போயிருக்கிறாரு என்பதாக கதையில சொல்லும் பொழுது கூட இந்த குடிக்காரனை என்னுடைய வாப்பான்னு சொல்லி நான் ஏற்றுக்க மாட்டேன் என்பதாக அந்த கதையில எழுதப்படுகிறது. கணியத்திற்குரியவர்கள இன்னைக்கு முழுக்க இந்த குடியில் இருக்கக்கூடிய மக்களை நாம் குறித்து பேச வேண்டும். அதாவது தீனுல் ஹபாயிஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுல் ஹபாயிஸ் சொல்றாங்க. யார் சொல்ல தீனுல் ஹபாயிஸ்னா என்ன யார் சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் யாரெல்லாம் குடிக்கிறான் இல்லையா, குடிக்கக்கூடிய அவனுக்கு
நரகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வேர்வையும் சரி, அவன் காதிலிருந்து வடியக்கூடிய சீல்கள் தான் பானங்களாக கொடுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. கணியத்திற்குரியவர்களே, ஒருத்தன் குடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் 3 மக்கள் பொறுப்புதாரிகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 மக்கள் பொறுப்புதாரிகள். ஒருத்தன் குடிச்சு அழிகிறான் அப்படின்னு சொன்னால் 3 மக்கள். முதலாவது மக்கள் யாரு தெரியுமா? ஒரு பையன் குடிக்கிறான். குறிப்பாக சொல்றேன், இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க எப்படி தெரியுமா கேட்குறாங்க, நம்ம ஊர் பிள்ளைங்களை சொல்லலை, வெளியிலேருந்து நிறைய பிள்ளைங்க கேட்கும் பொழுது அதில் பீர் ஹலால் பீர் தானே போட்டிருக்கு, அது கூட குடிக்கக்கூடாது. கணியத்தில் தொட்டு நக்கினாலும் ஜலம் தான், அள்ளி தின்னாலும் ஜலம் தான், ஒரே வார்த்தையில் நம்ம சொல்கிறோம். பீர் ஹலால் தான், அது ஏன் குடிக்க வேணாம் சொல்றீங்க? கணியத்திற்குள்ள அந்த கேள்விகளை கேட்கும் பொழுது எவ்வளவு மனசு வருத்தமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்க ஏறத்தாழ 17-18 வயசு கூட நிரப்பமாகலை. அப்படியேப்பட்ட பிள்ளைகளை இன்னைக்கு மதுவிலையும் மற்ற குடி போதைகளிலும் போதை உள்ள பொருட்கள் அப்படியே ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இணையத்திற்குள்ள வருத்தமாக இருக்குது. 3 விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஊரில் ஒருத்தன் குடிக்கிறான், குடிச்சு கெட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் முதலாவதாக அந்த பெற்றோர்களை எல்லாம் மறுமையில் பிடிச்சி கேட்பாங்க. உன் புள்ள குடித்தான் இல்லையா, உன் பிள்ளையை நீ என்ன சொல்லி திருத்தின என்பதாக பெற்றோர்களை கேட்பான். 2வதாக ஆணிவேர், முக்கியமான வேறு என்ன தெரியுமா, அந்த ஊர் ஜமாத்தார்களும் தலைவரும் நிர்வாகிகள் எல்லாம் பிடிச்சி விட மாட்டான், அதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 3வதாக மனைவி. நேத்திற்குள்ளே குடிக்காரனாக யார் இருந்தாலும் சரி, நீ என்ன சப்போர்ட் பண்ண, உன் ஊர் தலைவர் தானே, நீ உன் ஊர்ல குடிச்சானுங்களே என்ன பண்ண என்று அல்லாஹ் கேட்கும் போது என்ன பதில் சொல்ல முடியும்? கணியத்திற்குரியவர்களே, வருத்தத்தோடு பேசுகிறோம். கணியத்திற்கு என்ன தெரியுமா நடந்தது? ஒரு விஷயத்தை ஒன்று சொல்றேன். ஜனாசா தொழுகையில் நிற்கிறோம், ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து நிற்கிறாரு. இதை வெளியே கேட்க முடியலையா? இதை சொல்லிட்டோம்னா ஹஜ்ரத் என்னடா இப்படி பேசுறாரு, ஹஜ்ரத் என்ன பேசினாரு, இருக்கக்கூடிய நல்லதை எடுத்து சொல்லக்கூட மனம் துடிக்கிறது, அவ்வளவு வருத்தமாக இருக்கிறது. ஜனாசா தொழுகையில் நிற்கிறோம், ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து நிற்கிறாரு. இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழுகை எப்படி கூடும்? அட பக்கத்தில் ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கான் என்கிற எண்ணம் வராது அவருக்கு. குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி குழந்தை பிறக்கும்? குடிச்சுக்கிட்டே இருந்தால் குழந்தைகள் பிறக்காது. ஆய்வு சொல்லுகிறது. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வினால. 3வதாக மனைவிமார்கள். மனைவி ஏற்றுக்கிறா இல்லையா? வெளிநாட்டிலேருந்து என் புருஷன் வந்துட்டான், அங்கே தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாரு, இங்கே வந்து சந்தோஷமா இருக்கட்டுமே, அப்படியே விட்டுறது. கண்ணியத்திற்குள்ள ஒன்று யோசிக்கணும்ல, மனைவியும் அல்லாஹ் கேட்பான், குல்லுக்கும் ராயின், நீ பொறுப்புதாரி தானே, உன் கணவன் மேலே பொறுப்புதாரி தானே, உன் புருஷன் குடிச்சானே நீ என்ன செய்த என்பதாக அல்லாஹ் மறுமையில் கேட்பான். மிஷ்காத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போ அவன் நான் எதுவுமே சொல்லலையா அல்லாஹ், அப்போ நீ எதுவுமே சொல்ல, அப்போ நீ நரகத்துக்கு போகும்போது என்னத்தை தட்டி கேட்டேன்? கண்ணியத்திற்குரியவர்களை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அந்த குடி போதையில் அப்படியே கிடக்கக்கூடிய மக்கள் அது அப்படியே பக்கத்தில் வந்து படுக்கும்பொழுதும் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வருதுன்னு தெரியல பெண்களுக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, குடி என்பது ஊரையும் கெடுக்கும், உலகத்தையும் கெடுக்கும், குறிப்பாக தன்னுடைய சந்ததிகள் பிள்ளைகளையும் கெடுக்கும். அதனால் இந்த குடியை விட்டு எல்லா மக்களும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒன்று சொல்கிறால கேட்டுங்க. ஒரு நாள் இஷா தொழுகைக்கு வரேன், வேகமாக வரும்பொழுது இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் தொழுகைக்கு நேரம் இருக்குது. வரும்பொழுது